ஹலோ எவ்ரிபடி, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லோரும் ஹோம் டூர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நம்மளுடைய கேபன் டூர் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மீட்டர் போர்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்குவோம். மீட்ரு போர்டு வந்து எப்பயுமே துணி போட்டு மூடி தான் வச்சுருப்பேன். மீட்ரு போர்டு பாருங்கள், இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா BS3லேயும் BS4லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டு, ஒரு சென்டர் பெட்டு. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு ஏற்றிருக்கிறோம், சரக்கு லோடு, பீர் லோடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம போகும்போது ஏதாவது பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா அங்கே அன்லோட் பண்ணுற இடத்துல பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம சேஃப்டிக்காக லோட் பண்ணுற இடத்துலையே டேமேஜ் ஆகிற பாக்ஸுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு கொடுங்க, வெறும் பாக்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுருக்குறோம். இது நம்ம கம்பெனிலே வாங்கிட்டால் ஃப்ரீ தான். சப்போஸ் நம்ம இதை வாங்காமல் போயிட்டு அங்கே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அமௌண்ட்டு பிடிச்சிருவாங்க. அதனால் அதை வாங்கி வச்சுருக்குறோம் இந்த இடத்துல. அது சென்டர் பெட்டு. இது வந்து நம்ம படுத்துக்கிறதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பெட்டு இருக்குது. நம்ம பெட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் போட்டிருக்குறோம். இதுதான் பெட்டு. பெட்ஷீட் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெதுமெதுன்னு இருக்கிறனால நல்லாயிருக்கும். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சமையல் ஜாமான திங்ஸுங்களாம் இருக்குதுங்க. இதில் தான் செட்டு வச்சுருக்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பூப்பரோடு வச்சுருக்கிறதுனால பாட்டு கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்பூப்பர் வந்து 10 இன்ச் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்கன் எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக துடைக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி வச்சு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு ஒருக்கா நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா வண்டியில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகாது. அதனால் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேவைப்படுறீங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தான் வச்சுருப்போம். ஏன்னா கசகசன்னு இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிக்காது. அதனால் சுத்தம் சோறு போடுதோ இல்லையோ நம்மளுக்கு மன திருப்தியை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்குவோம், தொழிலை வந்து நேசிப்போம்.